நீங்கள் யாரையுமே ஒதுக்கிடாதீங்க. அவங்க கணவன் இல்லாதவங்கன்னு நினச்சிடாதீங்க. அவங்கள விளக்கேற்ற வைங்க. அவங்க வயிறு குளிரும், அவங்க மனசு குளிரும். சுமங்கலியாக வாழ்கிறவங்க மட்டும் இல்லை. இன்னைக்கு நான் இவங்க கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு சமூகம் ஒரு 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது சாதனைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை வீடுகளில் அப்படி இருக்குது. 2 பேரும் சம்பாதிக்க ஓடுறோம், 2 பேருக்கு சமைக்க நேரம் இல்லை, பேச நேரம் இல்லை, எதை நோக்கி ஓடுறோம்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் பண்ண அந்த பூஜை 3வது நாள் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில், அதுக்கப்புறம் பண்ண அந்த 7 நாள் பூஜையுமே கண்ணீரோடு பண்ணுறேன், உருக்கமாக பண்ணுறேன். டோட்டலாக இந்த வருஷம் மாறி நிறைவாக பண்ணேன். இதை நான் என் வீட்டு ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இல்லை. என்னை மாதிரி எத்தனை பேர் தவிச்சிட்ருப்பீங்க? வளர்ந்தா மட்டும் வாழ்க்கை ஆயிடுமா? புருஷனோட சேர்ந்து வாழ்கிறதும் தான் வாழ்க்கை. அதைத்தான் நம்மளுக்கு அம்பாள் சொல்லி கொடுக்குறா. எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துட வேண்டாம்.